அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, செயலில் வேகத்தை சுறுசுறுப்பை கடைபிடித்து வெற்றி நடை போட நினைக்கும் மீனராசி நேயர்களே, இம்மாதம் உங்களது ராசி மாதத்தின் பெரும்பகுதி பாபகர்த்தரி யோகம் பெற்று சஞ்சாரம் நடைபெறுவதால் முன்னேறிச் செல்வதற்கான வாய்ப்புகள் பல இருந்தும் முன்னேறிச் செல்ல இயலாத நிலையினை தடைகளை உண்டு பண்ணும். எனவே புதிய முயற்சிகள் அல்லது புதிய முதலீடுகள் செய்தல், போட்டிகள் போன்ற பல்வேறு இனங்களில் பிரத்தியார் தொடர்புடைய இனங்களில் கவனம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மேலும் இவ்விரு ஸ்தானாதிபதிகளும் 2 மற்றும் 12ஆம் ஸ்தானாதிபதிகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கின்றபடியால் இந்த பாபகர்த்தரி யோகம் முழுமையாக வேலை செய்யாமல் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே நற்பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எனினும் புதிய முதலீடுகள் செய்தல், கடன் வாங்கி தொழில் செய்தல் போன்றவற்றை இம்மாதத்தில் தவிர்த்து கொள்ளுதல் நன்று. மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, தைரியம் குறைவதற்கான வாய்ப்பு போன்றவை இம்மாதத்தில் இருக்கும். மாத கடைசி நாட்கள் தைரியமாக செயல்படுவீர்கள். மாத கடைசி 5 தினங்கள் தைரியஸ்தானத்தில் ஏற்படும் குரு மங்கள யோகமானது உங்களுக்கு தைரியத்தன்மையையும் திடத்தன்மையையும் வழங்கும். எனினும் மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் தைரிய குறைவை ஏற்படுத்தும். எனவே செயல்களில் நிதானம் தேவை. வழக்கமான செயல்களை மட்டும் நிதானத்துடன் கவனத்துடன் செயல்படுத்துதல் வேண்டும். பிரத்தியார் தொடர்புடைய இனங்கள் ஜாமீன் கையெழுத்து இடுதல், வாக்குறுதி அளித்தல் போன்ற இனங்களை அறவே இம்மாதம் தவிர்த்தல் வேண்டும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறும் செவ்வாய் பகவான் வாக்கு வன்மை கூடும். நல்ல பேச்சாளராக திகழ்வீர்கள். ஆசிரியர்கள், வக்கீல்கள் போன்ற பேசும் தொழில் செய்பவர்கள் மிகவும் அனுகூலமான நற்பலன்களை அடைவர். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தினர் ஆதரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தினர் அனைவரும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்திறன் மிக்கவர்களாகவும் இருப்பர். உங்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும். எனினும் நீங்கள் உங்களது செயல்பாடுகளில் குறைவாக உள்ளதால் சில சமயங்களில் மனத்தாழ்வு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. எனினும் குடும்பத்தில் உள்ள ஏனையோர் சிறப்பாக செயல்படுவது குடும்பத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியினையும் நற்பலன்களையும் ஏற்படுத்தும். சதுர்த்த கேந்திரத்தில் லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம் போன்ற யோகங்கள் இருப்பது பொருளாதார வகையில் ஏற்றமான பலன்களும், அரசாங்க வழியில் அனுகூலமான பலன்களும், புத்திசாலித்தனம், தைரியம், அறிவு கூர்மை போன்ற செயல்பாடுகளில் சிறந்த அனுகூலத்தை தருதலும், சிறந்த புத்திமான் என்ற நற்பெயரும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியில் உள்ள ராகு மற்றும் ராசியை பார்க்கும் கேது ஆகியோர்களால் சிறு சிறு மனக்லேசங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு விலகும். சத்ரு, ரோகம், கடன், வழக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சதுர்த்த கேந்திரத்தில் சஞ்சாரம் செய்து எதிரிகள் வழியில் அனுகூலமான பலன்களை தருவார். எதிரிகளாலும் எதிர்ப்புகளாலும் அவ்வளவாக நீங்கள் பாதிக்கப்படாமல் நற்பலன்கள் கிடைக்கும் வகையில் பலன்கள் நடைபெறும். மேலும் புண்ணிய தர்ம காரியங்களில் ஈடுபடுதல், ஆலய வழிபாடு மேற்கொள்ளுதல், புண்ணிய ஸ்தல சேத்திரங்களுக்கு சென்று வரும் அமைப்பு போன்றவை இம்மாதத்தில் கைகூடி வரும். உடல் நலக்குறைவுக்கான வாய்ப்புகளும் அவ்வப்போது ஏற்படும். மொத்தத்தில் இந்த ஆனி மாதமானது குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தையும், செயலில் ஆற்றல், செயலில் வெற்றி போன்றவற்றை வழங்குவதுடன் தாயார் வழி அனுகூலம், வாகன அனுகூலம், பொருளாதாரத்தில் லட்சுமி கடாட்சமாக இருத்தல் போன்ற நற்பலன்களை வழங்கும். தாயார் வழி அனுகூலம் சிறப்பாக இருக்கும்.
தந்தையார் வழி அனுகூலமும் மிகவும் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணைவரது அனுகூலம் அற்புதமாக இருக்கும். வாழ்க்கை துணைவர் பெரும்பாலான வேலைகளை அவரே செய்து முடிப்பார். தொழில் ஜீவனம் வகையில் ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களில் வருவாய் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். செய்தொழிலில் லாபம் கூடும், அதிர்ஷ்டமும் கூடும். இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் தாங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த சந்திராஷ்டம காலம் என்பது ஆனி 30 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:06 தொடங்கி இம்மாதம் முழுமையும், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 தினங்களும் சந்திராஷ்டமம் நீடிப்பதுடன் மாத துவக்கமான ஆனி 2 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:39 தொடங்கி ஆனி 3 17/6/2024 திங்கட்கிழமை முழுமையும், மேலும் ஆனி 4 18/6/2024 செவ்வாய்க்கிழமை முழுமையும், ஆனி 5 19/6/2024 புதன் காலை 10:57 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. ஆகவே இந்த சந்திராஷ்டம தினங்களில் தாங்கள் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம், கவனம், எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும். புதிய முயற்சிகள், போட்டிகள், பந்தயங்கள், வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். இந்த மாதம் சுக்கிர பகவான் வழிபாடு, புதன் பகவான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி அம்மன் வழிபாடு ஆகியவை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வழிபடுவோம், பயன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.